தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரேவன் தி ஹண்டர் அப்படிங்கிற ஒரு தமிழ் டப்பிங் உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சோனி பிக்சருடைய ஸ்பைடர்மேன் பிரான்சிஸ் உடைய ஒரு சூப்பர் வில்லனை பத்திய கதை. அந்த சூப்பர் வில்லன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேவன். கிரேவனுக்கு எப்படி சூப்பர் பவர் கிடைச்சது, அவனுடைய முன்கதை என்ன அப்படிங்கறதா இந்த படம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயில கிரேவன் ஒரு கிரிமினலை கொடூரமா கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கும் போது கிரேவனுடைய முன்கதையை காட்டுறாங்க. 16 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு. கிரேவனுடைய அப்பா தான் ரசூல் குரோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் லார்டா இருக்காரு. இவருக்கு 2 பசங்க, ஒன்னு சர்ஜி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிமிட்ரி. சர்ஜி தான் மூத்தவன், டிமிட்ரி வந்து இளையவன். இவங்களுக்கு தன்னுடைய பிசினஸ் சொல்லி கொடுக்குறாரு. அப்படி ஒரு கட்டத்துல ஹண்டிங் போகும்போது சர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் கொடூரமான முறையில தாக்குது. அந்த தாக்குதல இருந்து மீண்டு வந்த சர்ஜி தனக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதா உணர்றாரு. உடனே என்ன பண்றாரு, கிரேவன் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு தன்னுடைய அம்மா இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவை போல இருக்கக்கூடிய ட்ரக் லார்ட் எல்லாரையும் தேடி தேடி கொலை பண்றாரு. அப்படி கொலை பண்ணும்போது ரைனோ அப்படிங்கிற ஒரு ட்ரக் லார்ட் கதாநாயகனை தேடுறாரு. இதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா, அந்த ரிவெஞ்சில் கதாநாயகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் கிரேவன் தி ஹண்டர். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய திரைக்கதை, அதாவது ஒரு ஓல்ட் டைப் கதையா இருந்தாலும் பிரதர் சென்டிமெண்ட்டை வச்சு ரொம்ப நீட்டாவே எடுத்திருப்பாங்க. குறிப்பா அந்த கிரேவனுடைய தம்பியா இருக்கக்கூடிய டிமிட்ரியை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சிங் மொமெண்டே இருக்கும். கதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதே போல கிரேவனுக்கு சூப்பர் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்றாரு, குறிப்பா ஆக்சுவல் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய குண்டுகள் இருந்து தப்பிக்கிற காட்சிகள் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். அதே போல இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதத்துல ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸா இருக்கும். ஓவராலா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நான் டிராபாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய சிஜி ஒர்க் அப் டு டேட்டடா இல்ல. அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிஜி ஒர்க் இல்ல, ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அது இந்த படத்தினுடைய குவாலிட்டியை குறைச்சது. அதே போல இந்த படத்தினுடைய திரைக்கதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்தையும் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனாலும் இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.